வைணவ நெறியை பின்பற்றக்கூடிய 12 ஆழ்வார்களில் 10வது ஆழ்வாராக சொல்லப்படுவது தான் விப்ர நாராயணர்னு அழைக்கப்படக்கூடிய தொண்டரடி பொடி ஆழ்வார். அவருடைய பிறந்தநாள் தாங்க இன்னைக்கு. மார்கழி மாதம் கேட்டை, திருப்பள்ளி எழுச்சி, திருமாலைன்னு 2 நூல்கள் எழுதியார். மொத்தம் 45 பாசுரங்கள் பாடிதான் சொல்கிறாங்க. சோழ நாட்டில் திருமண்டங்குடி, இது புல்லம்பூதங்குடிங்கிற திவ்ய தேசம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திர குடிமி சோழிய பிராமண வகுப்பை சேர்ந்தவர். இவரோட தந்தை பேர் வேத விசாரதர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதாவது பெருமாளை புகழ்ந்து பாடுவதே தொழிலாக வைத்திருக்கிறதுனால இவங்களை விப்ர மக்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இவர் நன்கு ஆளுமையோட வளர்ந்தார். வயது முதிர்ந்த நபர்களையும் அவருக்கு இளையவர்களும் ஒரே மாதிரியாக கருதி சரியான மரியாதை கொடுப்பவராகவும் இருந்திருக்கிறார். அரங்கநாதனை மட்டுமே பாடுற ஒரே பழக்கம் கொண்ட ஒரே ஆழ்வார் இவர் தாங்க. வேறு எந்த கோவிலில் உள்ள இறைவனையும் அவர் பாடல. அரங்கநாதன், திருவரங்கநாதனை மட்டும் பாடிய ஆழ்வார்களில் மிக முக்கியமான ஒரு ஆழ்வாருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு.